ஹலோ கைஸ், கலக்குறிச்சிட்டு ரிஷிவந்தியம் டிக்டாக் சில்வராஜ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளாக நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவும் போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் வேலை அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம நிறைய ஒரு அப்டேட் போர்டு க்ரியேட் பண்ணுறதுனால அதனால் கொஞ்சம் டைமிங் நம்மளுக்கு செட் ஆகலை. எல்லா வேலையும் நான் ஒரே ஆள் தான் பார்த்தாகணும். இருந்தாலும் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய டெக்னீஷியனோட நிலைமை யோசித்து அடுத்த அந்த இடத்தாண்ட என்ன சரி செய்து கொடுக்கணும் அப்படின்றத அந்த சூழ்நிலை யோசித்து நம்ம அடுத்த எந்த கட்டத்துக்கு நம்ம நண்பர்களை கொண்டு போகலாம் அப்படி டெய்லி நம்ம ஒரு அப்டேட் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம ஒரு முடிவு எடுத்து ஒவ்வொரு ப்ராடக்டோட மாடலேஷனும் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். அதுக்கான மாடலையும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து ஒரு 4-5 ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. கூடிய விரைவில் எல்லாமே பிசிபி கம்மிங் ஆகிடுச்சு, அதாவது நம்ம ரிசீவ்டு ஆகிடுச்சு. நம்ம இடத்துக்கு இன்னும் காம்பனன்ட்ஸ் ஃபில் பண்ணி நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரிவிக்கணும். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏற்கனவே இதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்த ஆம்பிளிஃபையர் தான். நிறைய நண்பர்கள் இந்த 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையரை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. இதில் நிறைய பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ரிசல்ட் அனுபவித்து ஒரு லோ பட்ஜெட்லேயும் ஒரு ஆம்பிளிஃபையர் ஒரு கொடுக்குற காசுக்கு தகுந்த ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆம்பிளிஃபையர் போதுமான்னு கேட்டிங்கன்னா, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அந்த இடத்தாண்ட ஒரு சாங்ஸ் ஒரு 5.1 மாதிரி என்ஜாய் பண்ணணும், ஒரு MP3 சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு போதுமானது. அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பிளிஃபையரு ரெகுலராகவே லோ பட்ஜெட்டில் செய்யணும்னு நினைக்கிற அண்டு டெக்னீஷியன் அண்டு எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற ஒரு கிட்டு தான். அப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை லைக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன அப்டேட் செய்திருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் ஒரு வேலை தெரியாத வரக்கூடிய ஒரு பிகினர்ஸ் கூட இதில் டீட்டெயிலாக நீங்கள் வேலை கற்றுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பருக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வீடியோ நான் போடுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேன். நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறாங்க. ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிருங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க அந்த கருத்துக்களை பகிருங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா மேல்பட்டு அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ நம்ம போடுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு நம்ம நண்பர்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நம்மளை லைக் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்காக இன்னும் பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வீடியோ போடுறதுக்கு அந்த தூண்டுதல் கொடுக்கறது பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. இதை ஏன் நான் நம்ம நண்பர்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வியூவர்ஸ் பார்க்குறது பிரச்சனை கிடையாது. கொடுக்கறது பார்த்திங்கன்னா இத்தனை நண்பர்கள் பார்க்குறீங்க, இத்தனை நண்பரும் நம்மளை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சால் தான் நம்ம வேலை மண்ணுக்கிட்டு, இல்லைனா நம்ம வேறு வேலையை தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய டவுட்ஸுகளை வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, அதுக்கான விளக்கமும் தரேன். அதில் நீங்கள் என்னெல்லாம் உணர்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் எப்படி வீடியோவில் பேசுகிற மாதிரியே உங்கள்கிட்ட ரியலாகவும் செயல்படுறேன்னா அதையும் நீங்கள் வீடியோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எப்படி வீடியோவில் பேசுகிறேன்னா அதே மாதிரி தான் அண்டு ரியலாகவும் நான் நடந்துட்டு வரேன். நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள், நான் எல்லா நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் கிட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிடுறேன். இது ஒரு 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் போர்டுங்க. இது பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு ஒரு 100 வாட்ஸு, சென்டருக்கு ஒரு 50 வாட்ஸு அண்டு சரவுண்டுக்கு ஒரு 25+25 வாட்ஸ், ஒரு ஸ்பீக்கருக்கு 25 வாட்டேஜ் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கும் ஒரு 25+25 இன்பில்டாகவே நம்ம இதில் பவர் சப்ளை அண்ட் டிசி பவர் சப்ளை ஆம்பிளிஃபையர் செட்டப்பும் கொடுத்துறோம். இது எதுக்காக இந்த செட்டப்ஸ் நம்ம இதில் கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராகவே ஒரு பவர் ஆம்பு பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த பவர் ஆம்புக்கு ஒரு பிரிட்ஜிடு ஒரு பவர் சப்ளை பயன்படுத்துகிறாங்க. அந்த பவர் சப்ளையும் அதே காஸ்ட்டுக்கு தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் நிறையா ஹம்மிங் இஷ்யூ, வோல்டேஜ் பிரச்சனை, டிஸ்டார்ஷன் பிரச்சனை, நாய்ஸ் பிரச்சனை, வயரிங், இப்போ எப்படி சுற்றி பார்த்தாலும் எதிலெல்லாம் நம்ம மிச்சம் பண்ண முடியும் ஒரு பிசிபியால் அப்படின்றத அதையும் செய்திருக்கோம். ரெண்டாவது இந்த இடத்தாண்ட நம்ம பவர் சப்ளையோட பிரச்சனைகளையும் சரி பண்ணியிருக்கோம். இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஒரு டெக்னீஷியனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த இடத்தாண்ட ஆம்பிளிஃபையர் வரக்கூடிய அந்த எந்த மாதிரி அவங்க பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படின்றத இங்கே டிசைனர், அதாவது நம்ம பிசிபி டிசைனராகவே எந்த இடத்தாண்ட என்ன ட்ராக்கு, எவ்வளோ திக்னஸில், எவ்வளோ கேஜியில் நம்மளுக்கு அங்கே பவர் ஆம்புக்கு போய் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்னீஷியனோட நிலைமை, ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு பேனல் வாங்குவாங்க. ஆனால் ஒரு கண்ட்ரோலோட வேலை, ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக 7 ரூபா 50 காசில் இருந்துருக்கு. அந்த 7 ரூபா 50 காசுலேருந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொட்டேஷன் மீட்டர் அந்த கண்ட்ரோலை வாங்கி போட மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மிஞ்சி போனால் ஒரு 10 கண்ட்ரோல் இருக்கும். ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 50 ரூபா கூட வச்சுக்கோங்க. ஒரு ஆம்பிளிஃபையரில் ஒரு 10 கண்ட்ரோல் பயன்படுத்துகிறீங்க, அந்த 10 கண்ட்ரோலை கூட வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக வாங்கி போட மாட்டாங்க. இதுதான் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னீஷியனோட நிலைமை. என்ன கேட்டிங்கன்னா, இப்படிலாம் வந்து போராடுறாங்க அண்டு கஸ்டமர்கிட்ட. இது இந்த கண்ட்ரோல் பயன்படுத்துகிற பொட்டேஷன் ஒரு ஆம்பிளிஃபையருக்கு தேவையே என்னதுங்க, ஒரு முழுமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொட்டேஷன் மீட்டர் தான், அந்த கண்ட்ரோல் தான். அந்த கண்ட்ரோலே தரமாக வந்து நம்ம செயல்படுத்தலைன்னா அந்த இடத்தாண்ட நம்மளுக்கு என்ன ஒரு ஆடியோ ரிசல்ட்டை பெருசாக எடுத்துட முடியும். இதை தான் நம்ம நண்பர்கள் சொல்கிறது. அந்த மாதிரி இந்த செலக்டர் சுவிட்சு போடுறாங்க இல்லையா, அந்த செலக்டர் சுவிட்சிங்லேயும் பல பிரச்சனைகள். அது முழுமையாக யாரும் பயன்படுத்துறதும் கிடையாது, அது கரெக்டான ஒரு பொசிஷனுக்கும் கொண்டு போகிறதுக்கு கிடையாது. மேல்பட்டு நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அதுக்கெலாம் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரிங்க, ஒரு டீகோடர் வச்சு ரிமோட் கிட்டு வச்சு செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரிங்க, அதுக்கான மேல்பட்டு வரக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே தான் வரும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதை நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும் நம்மளுடைய டெக்னீஷியன். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய வாட்டேஜ் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் சப்ளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளை இங்கே கொடுத்துருக்கு. அதாவது இந்த நீங்கள் ப்ரோலாஜிக்கு 5.1 ப்ரோலாஜிக்கு போட்டிங்கனாலும் சரிங்க, டூவில் சப்ளை இங்கே எடுத்துக்கலாம், டிசி சப்ளை. இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 4TR வைக்கிறீங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப் வைக்கிறீங்கன்னா அதுக்கான பவர் சப்ளை இங்கே எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கான இதை செப்ரேட்டாக இணைச்சிக்கலாம். இப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஃப்ரண்ட் சைடில் காமிச்சிட்றேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சப்பு அண்டு சப்பு ஸ்பீக்கர் அதை வந்து தெளிவாகவே என்ன நீங்கள் ஓம்ஸ் போடணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துறேன். அண்டு சப்பு அண்டு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு லைனும் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து புதுசாக வர பிகினர்ஸு நீங்கள் வயரிங் எப்படி வளைச்சி எடுத்துகிட்டு போய் நீட்டாக பண்ணணும் கற்றுக்கிட்டிங்கனாலே நம்மளுடைய பவர் ஆம்பில் நீங்கள் அதாவது ஹம்மிங் ரிஷ்யூவே இருக்காது. இப்போ இங்கே வந்து ஸ்பீக்கர் லைன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 50 வாட்ஸ். இப்போ நான் பொதுவாக வந்து எல்லோரும் சென்ட்ரு சேனலுக்கு 2 ஸ்பீக்கர் உள்ளக்கூடிய அந்த பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு ஸ்பீக்கரும் 4 ohms. அதை வந்து சீரீஸ் பண்ணிடணும், உள்ளே சீரீஸ் பண்ணி 8 ohms மாற்றிடணும். 8 ohms மாற்றி நம்ம எப்படி கொண்டு வந்து இங்கே பின்னில் கொடுக்குறோம். இது இந்த பின்னு 2 தனியாக இருக்கணுங்க, காமன் கிரவுண்டு கிடையாது. உங்களுக்கு இங்கே பிசிபிலே படமாக வரைஞ்சி உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் டீட்டெயிலாம் என்ன, இங்கே வந்து நீங்கள் எப்படி இதை வந்து என்ன ஸ்பீக்கர் அவுட்புட்டு, இது ஸ்பீக்கர் டீட்டெயில் என்ன, இது 5 சேனலுக்கான ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இந்த இடத்தாண்ட 14/36 ரிப்பன் வயர் ஹெச்டியில் விற்கும். அந்த வயரை சீவிட்டு வரிசையாக நீங்கள் அப்படியே சால்டர் அடிச்சிட்டிங்கனாலே ஸ்பீக்கர் லைன் வேலை முடிஞ்சுது. சப்வூஃபருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான வயரு ஒரு 16/36 செப்பரேட்டாக நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த வயர் காப்பரோட திக்னஸும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆடியோ இன்புட்டு சிக்னல் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமோட் கிட்டு பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே இடத்த கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். கிரவுண்டு சப்பு, கிரவுண்டு சென்ட்ரு பாருங்கள், எஸ்எல்லு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆம்பிளிஃபையர்லையும் இந்த எஸ்எல்லு எஸ்ஆர் எஃப்எல் எஃப்ஆர் ரொம்ப முக்கியம். இந்த 4 சேனலை நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து டீகோடரில் வேலை செய்யும் போது மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். அங்கே ஸ்பீக்கர் அவுட்புட்டு தரத்துலேருந்து இந்த எஃப்எல் எது எஸ்ஆர் எது அந்த வெளியே அவுட்புட் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த டிசைன்ஸ், ஒரு ரூம் இருக்குன்னா அந்த டிசைன்ஸ் ரூமில் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் டிவியில் வந்து லெஃப்ட்டில் போகுதுன்னா லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் போகும்னா ரைட்டில் போகும். இங்கே ஆம்பிளிஃபையருக்குள்ளே வயரிங் தப்பாக பண்ணிட்டா உங்களுக்கு அந்த வேலை சரியாக செய்யாது. இது பாருங்கள், ஆடியோ இன்புட்டு ஒரே இடத்த கொடுத்துட்டா இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயர் அடிவாட்டமாக வரிசையில் சால்டர் அடிச்சுட்டு
வேலையும் முடிஞ்சு. நிறைய பேர் ஜாக்ஸ் கேட்குறீங்க. அந்த ஜாக்ஸ் வந்து பண்ணுறதுனால ஒரு சில காலகட்டத்துக்கு மேலே லூஸ் கான்டாக்ட் வரும். அதனால் அந்த ஆர்எம்சி ஒயர் வந்து நானாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மிஷின்ஸ் பண்ணி அதுக்கான குவாலிட்டியான ஒயர்ஸு கனெக்டர்ஸு குவாலிட்டியாக கொடுக்கும்போது கம்பல்சரி நம்மளோட போர்ட்ஸில் அனைத்தும் ஜாக் டு ஜாக் பின்னோட கொடுப்பேன். அது நானாக மேக் பண்ணுற வரைக்கும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயரிங் சால்ட்ரிங் பண்ணிக்கங்க. ஆனால் அதுக்கான பிச்சு இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மார்க்கெட்டில் வரக்கூடிய எனக்கு ஆர்எம்சி இந்த ஒயர் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து அது ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இல்லாத ப்ராடக்டை வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்குறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசி 12 to 14 வோல்ட். இங்கே வந்து நீங்கள் ரிமோட் கிட்டுக்கோ இல்லை மற்ற பயன்படுத்துக்கோ பக் போர்டு வச்சு இந்த சப்ளை இந்த 1 ஆம்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு யூஎஸ்பி வைக்கிறீங்க ஒரு அனலாக் ஆம்புனா இந்த இடத்துல 5 வோல்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கானதையும் இங்கே கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் கிளியராக ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி கொடுக்கணும், இங்கே எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து பேக் சைடில் காமிக்கிறேங்க, அது ஃப்ரண்ட் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பவர் ஆம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்பியர் நல்ல குவாலிட்டியான ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அசம்பிள்டு பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம். இங்கே வந்து நீங்கள் ஒரு 12012 1 ஆம்ஸ் டேப் கொடுத்தா போதும். இதையே சில ட்ரான்ஸ்ஃபார்மரில் 2 டேப் வரும். அது 012 வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா 2 டையோடை போடணும். நல்லா பார்த்துக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா 2 டையோடை ஆட் பண்ணணும். இதில் என்ன பொசிஷனில் இருக்கோ, சப்போஸ் சிங்கிள் சப்ளை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வேலையை செய்யணும். இந்த 2 டையோடை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த 2 இதையும் இப்போ இந்த ஏசின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். 0 கொடுக்கக்கூடாது. இந்த ஏசின்னு போட்டிருக்கிறதுல 2த்துலேயும் கொடுத்துக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடாது. இந்த 2 டையோட ஆட் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட் கொடுக்கக்கூடாது. இது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 2 லீடு இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது 1 ஆம்பியரில் சிலது 012 வோல்ட் வரும். அந்த டேப்புக்கு நீங்கள் இந்த 2 டையோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சென்டரில் நீங்கள் லீடு கொடுக்கக்கூடாது. இப்போ 3 டேப்பு வருதுன்னா இந்த 2 டையோட பயன்படுத்தக்கூடாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து புதுசாக பிகினர்ஸ் பழகிறவங்களுக்கு புரியாது, பழகிறவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டையோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதிலே வந்து 4 டையோட பிரிட்ஜ் பிட் ஆயிரும். கிரவுண்டு வந்து அந்த டையோடு மூலியமாக போயிடும். 012 வோல்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ டூயல் சப்ளையில் இருக்கும்போது 2 டையோட போட்டுட்டேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா கிரவுண்டு வந்து இங்கே நடு சென்டராக போயிட்டு இப்படி கனெக்ட் ஆகிரும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூயல் சப்ளையுமே அப்படி தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்றேன். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் லீடு கொடுக்குறீங்கன்னா இந்த சென்ட்ரு 0.2 கம்பி வரும். அந்த 2 கம்பி கொடுக்குற அளவுக்கு ஓட்டை கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இங்கே. சரிங்களா? இந்த பெரிய இதுக்கு இங்கே வந்து நீங்கள் 2 சப்ளை ஏசின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கிரவுண்டு தான் இங்கே இப்படி வளைஞ்சி போகுது. இது வந்து ட்ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளைச்சி எல்லாத்துக்கும் கிரவுண்டு கரெக்டாக போகிற மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூட லைன் வந்து இன்னொரு லைன் கூட கனெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் இந்த பிசிபி ஒவ்வொரு இதுக்கும் ஆம்பியர் போகிற மாதிரி இந்த லெட் கோட்டிங். நிறைய பேர் வந்து லெட் கோட்டிங் கொடுத்தா ஆம்பியர் தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் அது கிடையாது. நம்ம ஒரு பவர் சப்ளையில் ஒரு அலுமினியம் லெட் கோட்டிங் கொடுக்குறீங்கன்னா அலுமினியம் என்ன வேலை செய்யும் அப்படின்றத வந்து நான் உங்கள் நண்பர்களுக்கு சொல்கிறேன். ஒரு காப்பர் பிளேட் இருக்குது. இந்த காப்பர் பிளேட்டு அதிகமான ஆம்பியர் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்பியர் போயிட்டுருக்கும்போது இந்த காப்பர் பிளேட்டு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அதிகமான லோடு இங்கே எடுக்குதுன்னா இங்கிருந்து போகக்கூடிய ட்ராக்கு ஹீட் ஆக ஆரம்பிக்கும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், கட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த அலுமினியம் லெட் கோட்டிங் கொடுக்கும்போது இந்த ட்ராக்கில் நடக்கக்கூடிய பவர் ஹீட்டை டிஸ்சார்ஜன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த அலுமினியம் இந்த வேலை தான் செய்யும். ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நடக்கும். இப்போ நம்ம இந்த பவர் சப்ளைலே வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக மொத்தமாக மிஷின் சால்ட்ரிங்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான சால்ட்ரிங் கிடச்சிரும், பக்காவான ஒரு நீட்னஸான ஒரு ப்ராடக்ட் கிடச்சிரும்.
இப்போ 75 மைக்ரான் 35 மைக்ரான் பிசிபின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்தாண்ட அலுமினியம் லெட் கோட்டிங் போகும்போது அதனுடைய ஒரு 1 மைக்ரான் 2 மைக்ரான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லெட், இந்த சால்ட்ரிங் லெட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ட்ராக்கோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த இடத்தாண்ட திடமான ஒரு ட்ராக் அந்த இடத்தாண்ட போயிட்டுருக்கும். அதாவது நம்ம ஒரு 35 மைக்ரான் 75 மைக்ரான் போகும்போது வந்து காப்பரோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த வாட்டத்தில் சொல்கிற நண்பர்களே, காப்பரோட மெலிஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, இப்போ A4 ஷீட்டில் நிறையா கொஞ்சம் மொத்தமான ஷீட் இருக்குது, இதோட அதுதான் இந்த காப்பரோட டீட்டெயில்ஸு. நம்ம நண்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து அந்த புரியாத நண்பர்களுக்கு தான் நான் எடுத்து சொல்கிறேன். இதுதான் வேலை செய்யுங்க அப்படின்றது சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நம்ம நண்பர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் வந்து எப்படி இந்த ஸ்பீட் பேக் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அதை அப்லோட் பண்ணுறேன். ஸ்பீட் பேக் எப்படி வந்து இப்போ இந்த டிடிஎஸ் சீரியல் நம்ம ஏன் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டியில் டிடிஎஸ் சீரியல் வந்து அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற மாதிரி, மற்ற நம்ம டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே அமைதியான ஒரு சாங்ஸ் கேட்கணும்னா அது டிடிஎஸ் சீரியல் மட்டும்தான். டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்தளவுக்கு நான் சபூஃபருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே. இதில் வந்து இந்த கிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயில்ஸும் நான் விளக்கமாக நம்ம நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்ன விட்டு போச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன்னா ஒரு ஆம்பு போர்டில் ஒரு டெக்னீஷியன் வந்து தொலைவக்கூடாது, இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு. அப்படின்னா ஒரு போர்டுனா ஒரு பிராண்டட் ஈக்குவலின்ட்டு இருக்கணும். நம்ம ஒரு லோ பட்ஜெட்லேயும் ஒரு ஆம்ப்ளிஃபையர் கொடுத்தாலும் அது வந்து ஒரு பிராண்டட் அளவு இருக்கும். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உடனே ரேட் என்னன்னு கேட்காதீங்க. நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா பயன்படுத்திக்கிங்க. அப்படின்னும் போது வந்து என்னுடைய ப்ரொஃபஷ்னல், அதாவது பர்சனல் வாட்ஸ்அப்பில் என்னோடய ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இந்த வீடியோஸ் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இது யூடியூப்பில் வந்து ப்ரைஸ் என்னான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணுன்றதை வந்து நீங்கள் நேராக போய் வாட்ஸ்அப்லேயே பப்ளிக்காக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குன்னும் போது நம்ம தாராளமாக கொரியர் பண்ணிடலாம். எங்கள் தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க நம்ம எங்கே வேணாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆல் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அது மூலயமா நம்ம கொரியர் மூலயமா உங்களுக்கு கையில் வந்து டெலிவரி செய்து கொடுக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நாளாவது வீடியோ போட்டு என்னாலே வீடியோ பேச முடியல, ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது. நன்றி நண்பர்களே. ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணவே இல்லை, எனக்கு டைமும் இல்லை. நன்றி நண்பர்களே.